கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் 12/6/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 18 நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். I will remain quiet and will look on from my dwelling place like shimmering heat in the sunshine, like a cloud of dew in the heat of harvest. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய நாளில் நமக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை, என்னுடைய வாசஸ்தலத்திலிருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன். எப்படி கண்ணோக்குவேன்? ஒரு இளம் பயிரானது தன்னுடைய அறுவடை காலத்தில் இருக்கக்கூடியதான நேரத்தில் சூரியனுடைய ஒளிக்கற்றை அந்த அதிகாலை வேளையில் படக்கூடியதான வெயில் அதற்கு எப்படி ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அறுவடை காலங்களிலே அந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பயிர் நிலங்களுக்கு பனி மேகத்தை போல என் வாசலத்தை உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு அநேகருடைய யோசனைகள், இந்த ஜெபத்தை கேட்கக்கூடிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஏன் இந்த கால வேளை எனக்கு வருகிறது? எனக்கு வந்தால் ஒரே பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன். இந்த கால வேளையில் எழும்பும் பொழுதே நான் பயத்தோடு எழும்புகிறேன். இந்த காலம் எப்படி இருக்குமோ, எனக்கு இன்றைக்கு புதிய பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வரப்போகிறதோ என்று சொல்லி கலங்குகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நீதியின் சூரியனாகி இயேசு உங்கள் மேல் படுவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறதான அந்த வெளிச்சத்தை, என் வாழ்க்கை இருண்டு போயிட்டோம் என்று சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வெளிச்சத்தை, புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அது சமாதானமாக உங்களுக்கு இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் வாசலத்திலிருந்து கண்ணோக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனனை போல வேறொன்றி நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவிதமாயிருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பாராக. சங்கீதம் 72:6 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 36:9 கர்த்தர் உங்களை பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பாராக. ஜெபிப்போம். இந்த புதிய நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாய், மருந்தாய், ஆறுதலாய், தேறுதலாய் காணப்படவும், புதிய நாளிலே கலங்கி எழும்பாதபடி நீதியின் சூரியனுடைய தேவனுடைய வெளிச்சம் தன்மேல் படுகிறது என்கிற விசுவாசத்தோடு எழும்பி நாளை துவக்க கிருபை பாராட்டும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. ஆமென்.